ஸோ இந்த பேட்ச் சிஓஏ நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. ஸோ அடுத்த சிஓஏ எக்ஸாமுக்கான அட்மிஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய டாப்பர்ஸ் அகாடமியில் போயிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கான டீட்டெயில் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப்பர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஓஏ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. தமிழ்நாடு முழுக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சிஓஏ தியரி எக்ஸாமை அட்டன் பண்ண போகிறீங்க ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸும் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாளைக்கு நடைபெற இருக்கக்கூடிய அந்த எக்ஸாமில் ஸோ கம்பல்சரியாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணுங்கள், ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா. ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்கள், தென் ஃபைனலாக செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய விஷயம் இது மட்டும்தான் சரிங்களா. ஏன்னா நிறையா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெளியே முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு டைம் பத்தலை, ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உள்ளே போகும்போது இது எதுக்கு என்னென்ன டைம், போன வீடியோலேயே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன், இந்த இதுக்கு இவ்வளோ டைம் எடுத்திங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ணுறோம், எல்லாத்தையுமே அட்டன் பண்ணுறோம், எதையுமே வந்து மாற்றி மாற்றி அட்டன் பண்ணக்கூடாது சரிங்களா. ஒரு செக்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 மார்க் ஃபுல்லாக முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் 5 மார்க், இல்லை சார் நான் 5 மார்க் ஃபஸ்ட் அட்டன் பண்ணுறேன், ஓகே இதனால ஓகே, ஆனால் அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இடையில மாற்றி எழுதியக்கூடாது, அது கரெக்டாக இருங்க சரியா. சரி ஓகே, அடுத்து வந்து ஃபைனலாக எல்லாம் முடிச்சாச்சு, உள்ளே எழுதுறது அடுத்த பட்சங்க ஓகேங்களா. உள்ளே எழுதுறது அடுத்த பட்சம், நான் அதை சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போ ஒரு எக்ஸாமை ப்ராப்பராக அட்டன் பண்ணி ப்ராப்பராக நம்ம ஃபினிஷ் பண்ணுறோமா, அது ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஃபைனலாக டைம்குள்ளே முடிச்சுட்டு செக் பண்ணிவிட்டு ஸோ பேப்பர் எல்லாமே கரெக்டாக வச்சிடணும் புரியுதுங்களா. ஸோ இதுதான், இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தென் இப்போ உள்ளே வரும்போது ஸோ உள்ளே பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லா பாருங்கள், தெளிவாக நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் சரிங்களா. 1 மார்க் நீங்கள் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 மார்க் 5 மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேஜ் தான் எழுதுறது அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க, போன வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே சம்திங் அந்த ஸ்டெப் இருக்கக்கூடிய கொஸ்டினை அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரிலாம் இருக்குது, ஏன்னா தியரி யூனிட்டில் அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் நீங்கள் தியரி எழுத வேண்டியது இருக்கும். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ் வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்டெப்ஸ் உள்ளது தான் கேட்டிருப்பாங்க. ஏதாவது பவர் பாயிண்டில் ஒரு ஸ்லைட் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அது நம்ம ஸ்டெப்ஸ் தான் எழுத போகிறோம். அந்த மாதிரி கொஸ்டினாக தேடி அட்டன் பண்ணிங்கன்னா மார்க் அதிகமாக வரும். ஸோ மைண்ட்லேருந்து ஒரு விஷயத்தை எரேஸ் பண்ணிடுங்க, பேஜ் அதிகமாக எழுதுனா மார்க் நிறையா வரும் அப்படிங்கிற விஷயத்தை எரேஸ் பண்ணியிருக்கேன் முற்றிலுமா. ஏன்னா நான் எக்ஸாம் போகிறப்போ 18 பேஜ் தான் வந்துச்சு எனக்கு, ஏன்னா அதுக்கு மேலே வரல. ஏன்னா நான் அட்டன் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான். ஸோ இதை கரெக்டாக அட்டன் பண்ணி அதுக்கு உண்டான மார்க் வந்துருந்துச்சு, நான் டிஸ்டிங்ஷன் பாஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயம் பேஜஸ் வந்து கணக்கு கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எழுதுறத கரெக்டாக எழுதுறீங்களா அப்படிங்கிறது முக்கியம் சரிங்களா. தியரி எழுதும்போது அது கொஞ்சம் சேர்த்து எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா. ஸோ அதுக்கு டைம் பீரியட் அப்படிங்கிறது கரெக்டாக சொல்லிட்டேன். 2 ஹவர்ஸ் டைம், 2 மணி நேரம் டைம் தராங்க. ஸோ எதுக்கு எவ்வளோ நேரம் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன் சரிங்களா. அது ஃபுல்லாக பாருங்கள், அதிலே தெளிவான விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் சொல்லியாச்சு, அதோட ஆன்சர் கீயும் கொடுத்தாச்சு, கவர்மெண்ட் விட்டுருப்பாங்க இல்லையா, அதோட ஆன்சர் கீயும் விட்டாச்சு. அதில் பார்த்தீங்கனாலே ஸோ 2 மார்க்ஸ்லாம் எப்படி எழுதியிருக்காங்க, ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா. ரொம்ப சிம்பிளான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் 95% கிட்டத்தட்ட 95% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறாங்க சிஓஏல தமிழ்நாடு முழுக்க சரிங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பேர் அட்டன் பண்ணுறோன்னா 95 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிடுறாங்க. மீதி 5 பேர் வந்து எதுவுமே எழுதலை அப்படின்னா சம்திங் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு எழுதுறப்ப அப்படின்னாலும் நமக்கு அது வரும். ஆனால் வந்து கரெக்டாக பண்ணிட்டோம், எக்ஸாமை வந்து ப்ராப்பராக அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம்னாலே நம்ம பாஸ் சரிங்களா. பயப்படாமல் எழுதணும், எல்லாமே கம்ப்யூட்டரோட பேசிக் தான் சரிங்களா. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நான் சொன்ன மாதிரி தியரி நல்லா அட்டன் பண்ணுங்க, தியரி சரியாக பண்ணிட்டால் ப்ராக்டிக்கல் பயம் இல்லை. அதாவது தியரி சரியாக பண்ணிட்டாலே நீங்கள் மோஸ்ட்லி சிஓஏ பாஸ். அதனால் நாளைக்கு எழுதக்கூடிய எக்ஸாமை நீட்டாக எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எக்ஸாமை நான் சொல்லிட்டேன், டைம்குள்ளே முடிச்சுட்டு கடைசியாக செக் பண்ணிவிட்டு எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கோமா செக் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நீட்டாக சப்மிட் பண்ணி எழுதி கொடுத்துட்டு வந்துருங்க, அவ்வளோதான் நம்ம பாஸ்.